ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 5 மந்த் இருக்குது, 150 நாட்கள். இந்த 150 நாட்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 150 டேஸ் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், இல்லை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா? இதான் மைண்டில் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடியுமான்னு கேட்டால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்மளோட முயற்சி, ஸ்மார்ட் ஒர்க் ப்ராப்பராக பண்ணால் எல்லாமே பண்ண முடியும். எல்லா விஷயத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கான சக்ஸஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளாலையும் அதை பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கான எக்ஸாம் மே 25, ரிசல்ட் வரப்போகிறது ஒரு ஜூன் 10 ரிசல்ட் வரப்போகுது. ஜூன் 10 வரப்போகிற ரிசல்ட்டை நம்ம இன்றைக்கே டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் 5 மந்த் தான் இருக்குது, படிக்க முடியாது, கிராக் பண்ண மாட்டேன், அது இப்போயே நம்ம முடிவு பண்ணிட்டா எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரும்போதே இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் பார்த்துலாம் இப்படி தான் யோசிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. எக்ஸாம் எழுதலாமா வேணாமான்றதை மே 25 காலையில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த 150 நாட்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும், எவ்வளவு கவர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். யாராலுமே 100% சிலபஸை கவர் பண்ண முடியாது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். பட் எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி இந்த 150 நாட்கள் ப்ராப்பராக பண்ணலாம். நம்ம எழுதலாமா வேணாமன்றதை மே 25 முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், முடியாதுன்னு விட்டுட்டு அடுத்த வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இப்போயே அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே ரைட், பார்த்துலாம். அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், ஸ்பீட் டஸ் நாட் மேட்டர், ஃபார்வர்ட் இஸ் ஃபார்வர்ட். கரெக்டான வழியில் நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எதை படிக்கிறோம் எதை படிக்கணும்னு தெரிஞ்சால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்த்துலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025 அந்த ஷார்ட் டைம் ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் என்சிஆர்டி பப்ளிகேஷன் புக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் நமக்கு Jan 22 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் டேட் பாருங்கள், நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், மெயின்ஸ் கொடுக்கல. இந்த இடத்துல நீங்கள் மெயின்ஸ் டச் பண்ண வேணாம். ப்ரிலிமினரி என்ன பண்ணால் கிராக் பண்ண முடியும் அதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ். சிலபஸ் எப்படி படிக்கலாம்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க, இல்லைனா படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன படிக்கணும் ஒன்றுமே தெரியலையா, சிலபஸ் முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கான விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 1 ஹவரில் முழுமையாக நீங்கள் முடிச்சிட முடியும். சிலபஸ் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம், சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது. இந்த 5 மந்த் அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட விஷயம், இதை மட்டும் படித்தா போதும், கரண்ட் அஃபேர்ஸ் 40 பேஜ் இதை மட்டும் கவர் பண்ணிங்க, டெஸ்ட் இதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே படிக்க முடியாது. சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள், ரிவிஷன் நிறைய பண்ணுங்கள், எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கோங்க. மெயின்ஸ் இப்போ கொண்டு போக வேணாம். எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸை மட்டும் பாருங்கள். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சால் இங்கே படிங்க, இல்லை டைமே இல்லைனா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் படித்தா பெட்டராக இருக்கும். ரைட், எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இவங்க 2 பேர் தான். நம்பர் 1 டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் எல்லாம் ஓகே. இந்த டைமிங்கை உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது, ஒரு டாப்பருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம். பயிற்சியை விட தொடர் பயிற்சி பண்ணாமல் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இந்த 6 விஷயம் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ பிளானை எப்படி கொண்டு போகலாம் பாருங்கள். நம்ம டிசம்பர் 25 மே 25 வரைக்கும், அது 25 எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இந்த நாட்கள் ப்ராப்பராக கொண்டு போகலாம். ஸோ டிசம்பர் 25 ஒரு நாள் இருக்குது. Jan, Feb, March அண்ட் April, May இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அது ஏற்கனவே சொன்னது தான், எக்ஸாம்ஸ் எழுதலாமா வேணாமா, கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, அட்டெம்ப்ட் போயிடுமா, இது எல்லா விஷயங்களுமே மே 25 காலையில் எந்த அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கையில் 150 நாட்கள் இருக்குது. 150 நாட்களுமே முடியுமான்னு கேட்டே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் முயற்சியை போடுங்க, ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சரி. ஸோ மந்த் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். கிளியராக பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம பார்க்கலாம். எந்த மந்த் எதை கொண்டு போகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 25 to Jan 15 இந்த இடத்துல பாலிட்டி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. சரியா? அதாவது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ கேட்குறாங்கன்றது கரெக்டாக சொல்ல முடியாது. எப்படினாலும் அதை மாற்றி கேட்க தான் போகிறாங்க. பட் இங்கே இடத்துல ஸ்டாட்டிக் பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க தான் செய்யணும், ஃபுல்லாக முடிக்கணும், எல்லாம் ஓகே. அது தவிர்த்து அந்த ஸ்டாட்டிக் பார்ட், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் அடிப்படையே கொடுக்குற விஷயங்கள் ஸ்ட்ராங்காக பாருங்கள். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டாட்டிக் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம யோசிக்கிறது, இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்பாங்களோ? எஸ், எல்லா வருஷமும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு சில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலனாலும் மற்ற சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது பாலிட்டி. இதுக்கு நான் பாலிட்டி ஆரம்பிக்கிறேன்னா எப்படி பார்த்தாலும் பாலிட்டி உங்களுக்கு
பேப்பர் அந்தளவு ஈஸியாக தான் வந்து வரும். எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே 95% ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். பாலிட்டி ஆன்சர் பண்ணிட்டா ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்து வரும். அடுத்த கேள்விகள் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு சில கேள்விகள் டஃப்பாக கேட்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த லூப் ஹோல் பாலிட்டியில் ஈஸியாக வந்து கிடைக்கும். அதை வந்து முடிச்சிடுங்க. இந்த இடத்துல நம்ம இதை முடிக்கும் போது, பாலிட்டியை முடிக்கும் போது ஸ்டாட்டிக் பார்ட்டு, அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கான டெஸ்ட்டையும் சேர்த்து கவர் பண்ணி முடிங்க. பாலிட்டி முடிக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா பாலிட்டிக்கு 10 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டை படிக்கும் போதே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து வந்து முடிக்கணும். இப்போ எமர்ஜென்சி வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்திருக்கும். அதை படிக்கும் போதே பாலிட்டியில் எமர்ஜென்சி இருக்கா அதையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டெஸ்ட்டும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கூட சேர்த்து கவர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபெப்ல எக்கனாமி அண்ட் ஜியோ என்சிஆர்டி கவர் பண்ண போகிறீங்க. எக்கனாமி நான் ஏன் ஃபெப்ல கொடுத்துருக்கேன்னா, இங்கே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக நம்ம பார்த்து ஆகணும். பட்ஜெட் ப்ளஸ் எக்கனாமி சர்வே அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். ரைட், நெக்ஸ்ட் ஃபெப்லேருந்து மார்ச் வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மெடிவல், ஏன்ஷியன்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மாடர்ன் படிங்க, அப்புறம் ஏன்ஷியன்ட் வந்து படிக்கலாம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா, டெய்லி பேசிஸில் 10லேருந்து 15 கேள்விகள் முழுமையாக நீங்கள் வந்து படிங்க. நான் முடிஞ்ச வீடியோ வந்து கொடுக்குறேன், இல்லையா நம்ம டெலகிராம் சேனல் டெய்லி வந்து போய்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 2015 இருந்து 2024 வரைக்கும் இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள். டேரெக்டாக எதுவுமே வரப்போகிறது கிடையாதுங்க. ஆனால் 40 கேள்வி கட் ஆஃப் வருதுன்னா அது 10-15 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். யூபிஎஸ்சி எப்படி கேட்குறான்றது வந்து புரிய வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, நிச்சயமாக தேவை. மொத்தமாக படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 கேள்வி நம்ம வந்து வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு 150 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 கேள்வி ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு டைம் ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா கூட நீங்கள் 1500 கேள்வி அட்டன் பண்ண முடியும். மினிமம் 15 வருஷம் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சா நிறைய இருக்க மாதிரி தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரிச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவரில் 10 கேள்வி தாராளமாக பண்ணலாம். அதாவது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறது கிடையாது, ஸ்டாட்டிக் பார்ட்டில் தாராளமாக நீங்கள் கவர் பண்ண முடியும். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, வெறும் 10 கேள்வி தான். சரியா? அண்ட் ஏப்ரலில் வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட்டு, மே மாதம் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ரைட்டா? இதில் இந்த 5 மாதம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ் ஒரு விஷயம், இன்னொன்று என்சிஆர்டிக்கான பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வந்து முடிச்சிருங்க. ரைட்? நான் சொன்னேன் இல்லையா, சோர்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே கவர் பண்ண முடியுமா? சத்தியமாக கவர் பண்ண முடியாது. எல்லா டெஸ்ட்டுமே கவர் பண்ண முடியுமானா கவர் பண்ண முடியாது. பட் எவ்வளோ முடியும் அதை வந்து முடிச்சாகணும். அதுக்கு நீங்கள் ஏதோ டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, நிச்சயமாக போட்டிருப்பீங்க. இல்லையா, யூபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல் டெஸ்ட் வந்துருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் என்சிஆர்டி பேசிக்ஸை முழுமையாக நீங்கள் வந்து முடிக்கணும். ரைட்டா? ஸோ புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் வரைக்கும் முடிச்சா வந்து போதும். ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்னில் இது மஸ்ட்டு. நம்ம 8th புக் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடலாம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அண்ட் சமச்சர் 10th, 11th அண்ட் 12th வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ புக்ஸ் வந்து பாருங்கள். 6th அவர் பாஸ்ட்டு, 7th அவர் பாஸ்ட் 1, 8th அவர் பாஸ்ட் 2 and 3. நெக்ஸ்ட்டு 9th and 10th உங்களுக்கு மெயின்ஸாக வந்து வேணும். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை. 11th and 12th இந்த புக்ஸை கவர் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு தீம்ஸும் ஒன்ஸ் நீங்கள் ரீவிசிட் பண்ணிவிடுங்க. 150 நாள் சாத்தியமானு கேட்டால் தாராளமாக ஹிஸ்ட்ரி எல்லாமே பண்ண முடியும். இதை நீங்கள் படிச்சிடலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜியோகிரஃபியில் வந்து பாருங்கள், நாங்கள் 8th கொடுக்கல, 9th கொடுக்கல, நம்ம தேவை கிடையாது. இப்போதைக்கு போதுமானதாக வந்திருக்கும். 10th புக்கு லாஸ்ட்டாக வந்து பின்னா வச்சுக்கோங்க. இது அதிகமாக வந்து கண்டென்ட் பெருசாக வந்து இருக்காது, லாஸ்ட்டாக நம்ம படிச்சிக்கலாம். படிக்க வேண்டிய விஷயங்கள் 6th அவர் ஹேபிட்டேட்டு, அவர் என்விரான்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி, இந்த 4 புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ ஜியோகிரஃபி பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இது லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். இந்த 4 புக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டா கோர் ஜியோகிரஃபி நீங்கள் படிச்சிருவீங்க. இன்னொன்று கிளைமேட் பேஸ் பண்ணி வந்து உண்டு ஜிசிலியாங்கில், அதுக்கு நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்குறோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக போதுமானதாக வந்திருக்கும். ஜியோகிரஃபிக்கு இது போதும். ப்ளஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வர மேப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஜியோகிரஃபி அதிகமாக கோர் ஜியோகிரஃபியை விட மேப் பேஸ் அதிகமாக கேட்பாங்க. ஒரு பாம் பிளாஸ்ட் இருக்கலாம், இல்லை ஒரு லீடர் சம்மிட் வந்து வச்சுருப்பாங்க, G7 சம்மிட், G20 சம்மிட்டு, யூரோப்பியன் சம்மிட் நடந்திருக்கும். அந்த லொக்கேஷனு, அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டிஸ்பியூட்ஸ் எங்கே அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு, இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவும் கச்சத்தீவு வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் என்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கோ அந்த லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஜியோகிரஃபியில் அப்படி தான் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இந்தியன் ஆர்ட்ஸு, லிவிங் கிரேட் ஆஃப் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா, இது லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஏன்ஷியன்ட்டோ மெடிவலோ படிக்கும் போது நிறைய கவர் பண்ணிடுவீங்க. டைம் இருக்கும்போது இதை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம 11th புக்கு எல்லாருமே இதை படிச்சிருவோம். நம்ம லட்சுமிகாந்த் படிக்கிறோன்னா அது ஃபுல்லாகவே கவர் ஆகிட போகுது இல்லையா? லட்சுமிகாந்த் படிக்கும் போதே இதை நீங்கள் படித்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் 9th to 10th புக்கு பேசிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கதை மாதிரி தான் வந்து போகும். ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் நீங்கள் முடிச்சிடலாம். ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஒரு நாளைக்கு ஒரு புக்கு ஃபுல்லாக முடிச்சா ஒரு 2 நாளில் ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். பட் ஒன்ஸ் இதை ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணாமல் விடாதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேணாம், மார்க் பண்ண வேணாம். பட் ஒரு பேசிக்கான ரீடை மட்டும் வந்து விடுங்க. அது வரைக்கும் போதுமானதாக வந்திருக்கும்.
ஒரு எலெக்ஷன்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்னன்றதை பேசிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் லைக் பொலிட்டிக்கல் தியரியும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கதை மாதிரி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அது போதும். சரியா? ஸோ எக்கனாமியில் 11th இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நிறைய சோர்ஸ் கிடைக்கும் இந்த 5 மந்த்தில். பட் எல்லாத்த விட நான் கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டை முழுமையாக முடிச்சிடுங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற விஷயம் வந்து போக போகிறீங்க. முக்கியமாக ஸ்டாண்டர்ட் பப்ளிகேஷன் புக்கில் எதை நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிச்சாகணும்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்கை நீங்கள் முடிச்சே ஆகணும். ஒரு வழியே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியே ஆகணும். அட்லஸ் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கலாம். ஜாகிரஃபியில் ஜிசி லியாங் மட்டும் கவர் பண்ணால் வந்து போதும். ஜிசி லியாங்கில் நீங்கள் ஆஃப் மட்டும் கவர் பண்ணால் வந்து போதும். கிளைமேட்ஸ் மட்டும் கவர் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதுக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் டைம் இருந்தால் இப்போது எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸாக ஸ்பெக்ட்ரமில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. டைமும் உங்களுக்கு இல்லை படிக்கிறதுக்கு. நீங்கள் 6th புக் படிக்கிறீங்க, 7th 8th படிக்கும் போதே மாடர்ன் இந்தியா கவர் பண்ண போகிறீங்க. 12th எக்ஸ்ட்ரா கவர் ஆக போகுது, தீம்ஸில் கவர் ஆக போகுது. அப்போ இந்த எல்லா விஷயம் முடிச்சுட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும் போதும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நிறைய நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்க இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை எப்படி பண்ணலான்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபினட் மிஷின் கொடுக்குறாங்க, கிரிப்ஸ் மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது கிரிப்ஸ் மிஷின் அப்படின்னா என்ன தெரியலையா, அந்த டைமில் புக்கில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் படிக்கும் போதோ ஒரு டாபிக் படிக்கும் போதோ இன்டர்லிங்க் பண்ணி படித்தா ஈஸியாக நீங்கள் முடிக்க முடியும். நீங்கள் திரும்ப புக்கில் பேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா முடிக்க லேட் ஆகும். இந்த மாதிரி கொண்டு போனால் சீக்கிரமாக நீங்கள் கவர் பண்ணலாம். ஓகே, எக்கனாமிக் அதிகமாக பேசிக்கான கான்செப்ட் தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வரும். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வந்து பண்ணலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சால் வந்து படிக்க முடியலையா, PT 365 லான்ச் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் வந்து போதும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் மந்த்லி பிளான் பார்த்தேன், பட் மந்த்லி கொடுத்தா ரொம்ப லென்த்தாக வந்து போகும், நிறைய பார்க்கவும் மாட்டீங்க. PT கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து 150 days என்னென்ன பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப பேசிக்கான விஷயம் இல்லைங்க, சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருந்துக்குவாங்க. இந்த 5 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 month இதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் கொண்டு போனாலே போதுமான விஷயந்தான். ஓகே, ஸோ டிசம்பர் என்ன பண்ணுறோம், ஜான் என்ன பண்ணுறோம், ஃபெப், ஏப்ரல், மே, இதை ப்ராப்பராக கொண்டு போனாலே போதுமான விஷயந்தான். படிக்கிறப்ப முடிக்கலையும் தான் வந்து தோணும். சத்தியமாக அப்படி தான் வந்து இருக்கும். படிக்காத மாதிரி தான் வந்திருக்கும், மறந்து போன மாதிரி தான் வந்திருக்கும். பட் எல்லாமே நீங்கள் ஒரு ரிலேட்டடாக படிக்கிறீங்க, டிசிப்ளினாக படிக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வேல்யூ நிச்சயமாக வந்து கிடைக்கும். ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, ப்ராசஸ் என்ன பண்ணலாம், இந்த 5 month என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. படிச்சுட்டே இருங்க. மே 24 நைட்டு முடிவு பண்ணிக்கலாம், 25 காலைல முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எழுதுகிறோமா எழுதலையா என்ன பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் போதுமானது தான். ப்ளஸ் அதிகமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமம் 10 வருஷம் சால்வ் பண்ணியே ஆகணும், அது வழியே இல்லை. ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான குவிஸ் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் காப்பி இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லையா ஒரு PDF ஃபார்மேட்டில் நம்ம டெய்லி நம்ம குவிஸ் மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், தாராளமாக போதுமானதாகும். டெய்லி ஒரு 5 கொஸ்டின் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை ஃபாலோ பண்ணால் கூட மினிமம் ஒரு 5 வருஷம் பேப்பர் நீங்கள் சூப்பராக நீங்கள் முடிச்சிட முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.